நம்ம இன்றைக்கி வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு 3 வார்ஸ், அதாவது கர்நாடிக் வார், ஆங்கிலோ மராத்தா வார், ஆங்கிலோ மைசூர் வார் வந்துட்டு ஃபுல்லாக லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 வார்ஸுக்கு அப்புறம் பிரிட்டிஷோட பவர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவே அதிகமாச்சு. அவங்க வந்து சுப்ரீம் பவராக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் வந்துட்டு த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறக்காக சில ஆர்கனைசேஷன், சில பதவிகள் எல்லாம் வந்துட்டு உருவாக்குனாங்க, சில அமைப்புகள் எல்லாம் உருவாக்குனாங்க. அதை தான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். த பிரிட்டிஷ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ரன் பை 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ரன் பண்ணாங்கன்னா 4 முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது முக்கியமான பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. என்னென்னா சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ சிவில் சர்வீஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஆர்மினா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், போலீஸ் அந்த இதுவும், ஜுடிஷியரினா நீதித்துறை, அதான் வந்துட்டு ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பிரின்சிபலை வந்துட்டு இந்த பிரிட்டிஷ், அதாவது இங்கிலீஷ் பீப்புள் வந்துட்டு நம்ம இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறக்காக வந்துட்டு தொடங்குனாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவில் சர்வீஸ், ஆர்மி அண்ட் போலீஸ். ஸோ இந்த 3 பிரின்சிபலான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்த 3 தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் சர்வீஸ். The term civil service was used for the first time by the East India Company to distinguish its civilian employees from their military counterparts. அதாவது இந்த term civil serviceங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டாக யார் யூஸ் பண்ணாங்க நம்ம இந்தியாவிலனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் பீப்புளோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்துட்டு இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா டிஸ்டிங்விஷ், அதாவது பிரிக்கிறதுக்காக. யாரை பிரிக்கிறதுக்காகனா மிலிட்ரியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸையும் சிவிலியன், அதாவது அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கக்கூடிய எம்ப்ளாயீஸையும் வந்துட்டு பிரித்து தனித்தனியாக காட்டுறதுக்காக அவங்க வந்து சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. Translating law into action and collecting revenue were the main jobs of the civil service. ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், ஒரு சிவில் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரோட வேலை, முக்கியமான வேலை என்ன, டிரான்ஸ்லேட்டிங் லா, ஒரு லாவை கொண்டு வரதும், கலெக்டிங் ரெவென்யூ, அதாவது அவங்க டேக்ஸ் கட்டுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெவென்யூக்கு காட்டுறது, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்துட்டு அந்த ரெவென்யூ இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு காட்டுறது தான் வந்துட்டு இந்த சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸோட முக்கியமான ஜாபாக இருந்தது. The civil service was initially commercial in nature but later it was transformed into public service. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் இவங்க கொண்டு வந்தப்போ இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல், ஒரு வியாபாரமாக இருந்தது. ஆனால் லேட்டர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பப்ளிக் சர்வீஸாக மாறிடுச்சு. In the beginning the appointment to these services was sole prerogative of the court of directors of the company. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிகினிங்கில் வந்துட்டு இந்த சிவில் சர்வீஸுக்கு வந்துட்டு எப்படி அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துப்பாங்கன்னா இந்த டைரக்டர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ரூலிங் இருந்தது. ஸோ அவங்க வந்துட்டு யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்க முடியும். பட் த நாமினேட்டட் சிவில் சர்வன்ட்ஸ் இன்டெலிஜென்ட் இன் கரப்ஷன், பிரிபரி அண்ட் இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட். ஸோ ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி நாமினேட் பண்ணக்கூடிய சிவில் சர்வன்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, கரப்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க, இல்லீகலாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபெயிலியராக இருந்தது. ஸோ Cornwallis, who came to India as a Governor General in 1786, enforced the rules against the private trade. அதாவது கார்ன்வாலிஸ்ங்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு கவர்னர் ஜெனரலாக வராரு. எப்போன்னா 1786 வராரு. அவர் வந்துட்டு இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ரூலை வந்துட்டு கொண்டு வந்துடுறாரு. எதுக்காக, இந்த ப்ரைவேட் ட்ரேட், அதாவது இல்லீகலாக நடக்கக்கூடிய ப்ரைவேட் ட்ரேடுக்கு எகெயின்ஸ்டாக ரூல்ஸை வந்துட்டு கொண்டு வந்துடுறாரு. He also raised the salary of company servants who became the highest paid civil servants in the world. ஸோ அவர் இதை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய சர்வெண்ட்டோட சேலரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. Lord Wellesley, who came to India as the Governor General in 1798, introduced the idea of suitable training for civil servants. ஸோ இவருக்கு அடுத்தது இந்த கார்ன்வாலிஸ், அவர் வந்துட்டு 1786 நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு கவர்னர் ஜெனரலாக வராரு. இவருக்கு அப்புறம் லார்ட் வெல்லஸ்லி வந்துட்டு 1798 நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு கவர்னர் ஜெனரலாக வராரு. அவர் வந்துட்டு புதுசாக ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு. என்ன ஐடியானா, ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்கான், ஒரு பதவிக்கு வரப்போகிறான்னா அவனுக்கு சூட்டபிளான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு இந்த லார்ட் வெல்லஸ்லி வந்துட்டு கொண்டு வராரு இந்தியாவில்.
In 1800, he established the College of Fort William at Calcutta to provide training in literature, science and languages. ஸோ அதை வந்துட்டு அவர் எஸ்டாப்ளிஷும் பண்ணிடுறாரு. இப்போ ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷும் பண்ணிடுறாரு. எங்கன்னா 1800 வந்துட்டு காலேஜ் இன் ஃபோர்ட் வில்லியம். ஸோ காலேஜ் இன் ஃபோர்ட் வில்லியம்ங்கிற ஒரு நேம், அதாவது இது கல்கட்டாவில் இருக்குது. அங்கே வந்துட்டு இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா, ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக. எந்தெந்த ஃபீல்டுனா லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த ஃபீல்ட்லாம் ஒரு சிவில் சர்வீஸ் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட் வந்துட்டு இதில் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. However, the directors of the company disapproved of this action and replaced it by their own East India College established at Haileybury in England 1806. ஆனால் வந்துட்டு இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மேன் இதை வந்துட்டு டிஸ்அப்ரூவல் பண்ணி அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. The idea of competition for the requirement was introduced first by the Charter Act 1833. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னாங்கன்னா, ஒரு ரெக்யர்மெண்ட் அந்த ஜாபுக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டர் ஆக்ட் 1833 ஃபஸ்ட்டாக இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் த சிஸ்டம் ஆஃப் காம்படிஷன் வாஸ் தீஸ் நாட் நாமினேட்டட் பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேர் நாட் எலிஜிபிள் டு ரைட் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அதாவது இங்கேயும் வந்துட்டு இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு தேவையானவங்க வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி நாமினேட் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் ஒரு எக்ஸாமினேஷன் வச்சா எழுதுறதுக்கான தகுதி வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. ஹென்ஸ் தி சிஸ்டம் வாஸ் கால்ட் அஸ் நாமினேஷன் கம் காம்படிஷன் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, நாமினேஷன் கம்ஸ் காம்படிஷன் சிஸ்டம். ஸோ இந்த பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு யார் யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த சிஸ்டம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, நாமினேஷன் கம் காம்படிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். The system of requirement on the basis of open competitive examination was introduced in 1853. ஸோ இதோ இந்த சிஸ்டத்தோட முக்கியமான இது பேசிஸ் என்ன, ஓப்பனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்துட்டு வைப்பாங்க. அது எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 1853 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது. This system was confirmed by the Government of India Act of 1858. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க 1858. அதில் இந்த சிஸ்டமை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. The maximum age for the competitors was fixed at 23. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எழுதணும்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்துட்டு 23 இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. Subsequently, East India College at Haileybury was abolished in 1858. ஸோ இங்கே வந்துட்டு இந்த லார்ட் வெல்லஸ்லி உருவாக்கின எஸ்டாப்ளிஷ் பண்ண காலேஜை மாற்றி இவங்க வந்துட்டு ஹேலிபரின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல, அதை வந்துட்டு இந்த லா படி அழிச்சிடுறாங்க, அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் ரெக்யூர்மெண்ட் டு சிவில் சர்வீசஸ் பிகேம் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிவில் சர்வீஸ் கமிஷன். அந்த ரெக்யூர்மெண்ட் யார் எடுக்கலாம், அந்த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட வந்துருன்னா சிவில் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் ஆரம்பிச்சு அவங்க கிட்ட அந்த பொறுப்பு வந்துட்டு வந்துடுது. By the regulation of 1860, the maximum age was lowered to 22 in 1866 to 21 and in 1876 to 19. அதாவது வந்துட்டு 1860 வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு 22 இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு லோவர் பண்ணிடுறாங்க. இங்கே வந்துட்டு 23ன்னு சொன்னாங்க. ஆனால் 1860 என்ன ஆயிடுது, இதை வந்துட்டு 22 இந்த ஏஜ் லிமிட்டை வந்துட்டு கம்மி பண்ணிடுறாங்க. 1866 21 கம்மி பண்ணிடுறாங்க. 1876 வந்துட்டு 19 கம்மி பண்ணிடுறாங்க. The Indian Civil Service Act of 1861 passed by the British Parliament exclusively reserved certain categories of high executive and judicial posts for the convented civil service, which was later designated as Indian Civil Service. So in the Indian Civil Service, அதாவது வந்துட்டு 1861 வந்துட்டு Indian Civil Service Act of 1861. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக்ட். இது யார் பாஸ் பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்துட்டு இந்த ஆக்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. reserved certain characters of high executive and judicial post for the convented civil service. ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் வந்து அவன் வந்துட்டு உள்ளே வந்துட்டான், அதாவது சிவில் சர்வீஸ்க்கு வந்துட்டான் அப்படின்னா அவனோட ஒர்க்கோட அவனோட திறமை அவனோட ஸ்டெபிலிட்டியை பார்த்து அவனோட கெப்பாசிட்டியை பார்த்து அவனுக்கு வந்துட்டு ஹையர் போஸ்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் லாஸ்ட்டாக விச் வாஸ் லேட்டர் டிசைன்ட். அதுக்கப்புறம் அது என்னன்னு சொன்னாங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
Due to the lowering of age limit and holding of examination in London, it could be possible only for very few wealthy Indians to appear for ICS examination. இந்த ஏஜ் லிமிட் கம்மியானதுனாலையும் எக்ஸாமினேஷன் வந்துட்டு லண்டனில் வந்துட்டு ஹோல்டிங் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போய் எழுதணும்னு ஒரு இது இருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா இந்தியன்ஸில் வந்துட்டு ரொம்ப வெல்த்தியாக ரொம்ப யார் வந்துட்டு ஹையாக இருக்காங்களோ அவங்கனால மட்டும்தான் இந்த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்துட்டு அப்பீர் ஆக முடிஞ்சுது. இன் 1869 3 இண்டியன்ஸ் Surendra Natha Banerjee, Ramesh Chandra Dutt and Bihari Lal Gupta became successful in the ICS examination. So 1869 தான் வந்து இந்தியன் பீப்புள் வந்து இந்த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனை வந்துட்டு அப்பியர் ஆகி அவங்க கிளியரும் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1869 வந்துட்டு 3 பேர் அப்பியர் ஆகுறாங்க. சுரேந்திரா நாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரா துட் அண்ட் பிஹாரி லால் குப்தா, இவங்க 3 பேரும் அந்த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆகி அவங்க ஜெயிச்சிட்றாங்க, அவங்க வந்துட்டு செலக்டும் ஆயிடுறாங்க. Later on, the Indians demanded to increase the age limit and to establish Center for Examination in India instead of England. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏஜ் லிமிட் வந்து இங்கே 19 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு லண்டனில் இருந்தது, அதை வந்துட்டு நீங்கள் இந்தியாவிலே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. In 1892, the minimum age limit for appearing for the civil service examination was raised to 21 and the maximum is 23. ஸோ அவங்க இந்தியன்ஸ் வந்துட்டு அதை கேட்குறாங்க. அதனால 1892ல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மினிமமான ஏஜ் லிமிட் என்னென்னா 21, 19லேருந்து 21க்கு ரைஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 23 ஏஜ் லிமிட்குள்ளே தான் வந்துட்டு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒருத்தனால அப்பியர் ஆக முடியும் அப்படிங்கிற ரூலை வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க. In 1912, a Royal Commission on Public Service was appointed. ஸோ ராயல் கமிஷன்னா ரொம்ப நேர்மையான முறையில் நடக்கக்கூடிய ஒரு கமிஷனை வந்துட்டு செட்டப் பண்ணிடுறாங்க 1912. Chaired by Lord Islington, this commission had 2 Indian members, G.K. Gokhale and Sir அப்துர் ரஹீம் பிசைட்ஸ் 4 இங்கிலீஷ்மேன். அதாவது வந்துட்டு இந்த கமிஷன் ராயல் கமிஷனை வந்து ஹெட் யார் லீட் பண்ணுறா அப்படின்னா லார்ட் இஸ்லிங்டனுங்கிற ஒருத்தர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ்மேன், அவர் வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ இந்த கமிஷன் இந்த ராயல் கமிஷனில் வந்துட்டு 2 இந்தியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. யாருன்னா ஜிகே கோகுலே அண்ட் சார் அப்துர் ரஹீம். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்தியன்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு இதில் இந்த ராயல் கமிஷனில் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க. அமோங் 4 இங்கிலீஷ்மென்ஸ், அதாவது 4 பேர்த்தில் 2 பேர் இந்தியன்ஸாக இருக்காங்க. சாரி 4 இங்கிலீஷ்மேன் 2 இந்தியன் பீப்புள் வந்து இருக்காங்க. The commission published its report in 1917. Islington Commission's recommendations partly fulfilled the demand for the Indianization of civil service. ஸோ இவங்க வந்து இந்த கமிஷன் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் இப்படியெல்லாம் பண்ணுனா வந்துட்டு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்கன்னா இஸ்லிங்டன் அவர்கிட்ட வந்துட்டு 1917 சப்மிட் பண்ணுறாரு. ஸோ இஸ்லிங்டன் வந்துட்டு அதெல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு பார்ட்டாக அவங்க சொன்னதில் வந்துட்டு பார்ட்லி, அதாவது பாதியை வந்துட்டு அவங்க கேட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. In 1918, Montague and Lord Chelmsford recommended that 33% Indians should be recruited in Indian civil service and gradually the number should be increased. So 1918ல என்ன ஆகுதுன்னா இந்த மான்டேக் அண்ட் லார்ட் கிளமன்ஸ்ஃபோர்ட் இவங்க 2 பேரும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸில் வந்துட்டு 33% வந்துட்டு இந்தியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லேட்டர் என்னாச்சு அதுவே இன்க்ரீஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. In 1923, a Royal Commission on Public Services was appointed with Lord Lee of Fareham as chairman. So in 1923 வந்துட்டு ராயல் கமிஷனோட சேர்மனாக யார் வராங்கன்னா லார்ட் லீ ஆஃப் ஃபேர்மேன் அப்படிங்கிற ஒரு லார்ட் லீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு ராயல் கமிஷனோட சேர்மனாக வந்துட்டு 1923 வந்துடுறாரு. This commission recommended that recruitment to all Indian services like Indian Civil Service, Indian Police Service and Indian Forest Service should be made and controlled by the Secretary of the State for India.
ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அங்கே அந்தந்த ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய அந்த ரெக்யூர்மெண்ட், அதாவது இந்த இந்திய சர்வீஸ் கமிஷன் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்றாரு இந்த லீ. த லீ கமிஷன் ரெக்கமெண்டட் தட் இமீடியட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த லீ வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இமீடியட்டாக அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு. த ஆக்ட் ஆஃப் 1935 ஆல்சோ மேட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ். ஸோ 1935 படி எல்லா ப்ரொவிஷன்ஸ், அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்துட்டு ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸுங்கிறத ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. கமிஷன் அட் த சென்டர் அண்ட் த ப்ரொஃபஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த வேரியஸ் ப்ரொவிஷன். ஸோ கமிஷன், அந்த கமிஷன் வந்துட்டு இந்தியாவோட சென்டரில் இருக்கும், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் படி சென்டரில் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸ்னால் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டு தான் அப்போ வந்து ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு இந்த கமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷன்ஸ் வாஸ் ஆல்சோ மேட் ஃபார் த ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் 2 or more ப்ரொஃபஷன்ஸ். ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துட்டோம்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு ஹெட் இருக்க, எப்படி நம்ம இப்போ ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர் இருப்பாங்க, சப் கலெக்டர் இருப்பாங்க, அதே மாதிரி அந்த நிதியும் வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடுறாங்க. Although the main aim of this measure was to serve the British interest, it became the base of the civil service system in independent India. So independent India முக்கியமான மெஷர், இந்த பிரிட்டிஷ் பண்ண முக்கியமான நிதியில் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு நம்ம சிவில் சர்வீஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் மூலமாக தான் நமக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. இதான் வந்துட்டு அவங்களோட சிவில் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆர்மி எப்படி இருந்தது? The army was the second important pillar of the British administration in India. இந்தியாவில் இந்த பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷனோட செகண்ட் பில்லர் எதுனா இந்த அவங்களோட ஆர்மி பவர் தான். The East India Company started recruiting its own army which came to be known as சிப்பாய் ஆர்மி. அதாவது வந்துட்டு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓன் ஆர்மியை வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. அது வரைக்கும் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு அவங்க இங்கிலாந்து ஆர்மியை தான் வந்துட்டு இங்கே இந்தியாவிலே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த 3 வாருக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆர்மியை வந்துட்டு அவங்களே உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிப்பாய் ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. The சிப்பாய் ஆர்மி was trained and disciplined according to the European military standards and was commanded by the European officers in the பேட்டில். ஸோ இந்த சிப்பாய் ஆர்மியை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, எப்படி ட்ரெயின் பண்ணி டிசிப்ளின் பண்ணுறாங்கன்னா, யூரோப்பியன் மிலிட்ரி வந்துட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட சிப்பாய் ஆர்மியும் இவங்க ட்ரெயின் பண்ணி அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இந்த ஆர்மியை வந்து யார் ஹெட் பண்ணுறாங்க, யார் தலைமை தாங்குறாங்கன்னா யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ், அதாவது இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு இந்த ஆர்மியை வந்துட்டு லீட் பண்ணுறாங்க. During the early stage of British rule, 3 separate armies had been organized in 3 presidency of Bengal, Bombay and Madras. அதாவது பிரிட்டிஷோட ரூலில் இயர்லி ஸ்டேஜ் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா செப்பரேட் ஆர்மிஸ் வந்து வச்சுருந்தாங்க. 3 செப்பரேட் ஆர்மிஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பெங்காலில் ஒரு ஆர்மி இருந்தது, பாம்பேயில் ஒரு ஆர்மி இருந்தது, மெட்ராஸில் ஒரு ஆர்மி இருந்தது. Army had a great contribution in the establishment and expansion of British rule in India. ஸோ இந்த 3 ஆர்மி தான் வந்துட்டு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. எதுக்காகனா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கிங்டம்ஸ், அவங்க ரூல் பண்ண இடத்த வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இந்தியாவில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்மி வந்துட்டு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இந்தியன் சோல்ஜர்ஸ் were given less salaries and allowances than English soldiers. ஸோ அந்த ஆர்மியில், அதாவது சிப்பாய் ஆர்மியில் வந்துட்டு நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு லெஸ் சேலரி, கம்மியான சம்பளம் வந்து கொடுத்தாங்க. கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு லெஸ்ஸான சேலரி கொடுத்தாங்க. இன் 1857 the Indians constituted about 86% of the total strength of company army. அதாவது 1857 வந்துட்டு அவங்களோட ஆர்மியில் வந்துட்டு 86% வந்துட்டு நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க பீப்புள் வந்து வெறும் 14% தான் இருந்தாங்க. However, the officers of the army were exclusively British. ஆனால் வந்துட்டு நம்ம ஆளுகளாக வெறும் சோல்ஜர்ஸாகவும் சிப்பாயும் தான் இருந்தாங்க. ரொம்ப ஹை பொசிஷனில் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பீப்புள் தான் வந்து இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் 1856 only 3 Indians in the army received a salary of 300 rupees per month. 1856 3 இந்தியர்கள் தான் வந்துட்டு சேலரி 300 rupees ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 300 rupees, அதாவது 300 ரூபா சம்பளம் வந்துட்டு அவங்ககிட்ட வாங்கினாங்க.
த ஹையஸ்ட் ரேங்க் அண்ட் இந்தியன் குட் எவர் ரீச் வாஸ் தட் சுபேதார். ஸோ இந்தியன் வந்துட்டு பிரிட்டிஷ் ரூலில் வந்துட்டு ஹையஸ்ட் பொசிஷன் எது ரீச் பண்ணாங்கன்னா சுபேதார் அப்படிங்கிற அந்த பொசிஷன் மட்டும்தான் இந்த ஆர்மியில் வந்துட்டு அவங்க ரீச் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஆர்மி. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. அதுக்கப்புறம் the important changes were made in Indian Army services in 1858. ஸோ அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் ஆர்மி சர்வீஸில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்தது. தே இன்க்ரீஸ்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்ட் ரெடியூஸ்ட் இந்தியன் ட்ரூப்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு பிரிட்டிஷ் ட்ரூப் அதாவது வந்துட்டு அவங்களோட மெம்பர்ஸை வச்சு ட்ரூப்ஸை வந்துட்டு அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. நம்ம இந்தியன் ட்ரூப்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாங்க. ஆல்சோ ஒன்லி த இங்கிலீஷ் அப்பாயிண்டட் இன் த ஆர்ட்லி. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பீப்புள் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஆர்ட்லி அதில் வந்துட்டு இது பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் அண்ட் ஆர்மி வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம போலீஸ், ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் சப்சிஸ்டரி அலையன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.